மார்னிங் சாம்பியன் நம்ம ஒரு லட்சம் இருக்காரு மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆசிரியர் நமக்கு என்ன டாபிக் பார்க்கணும்னா ஜி கோட் பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு இதுவாக இது வந்து ரெண்டாவது இது செஷன் ஜி கோடுக்கு. G74 என்ன குறிக்குது? அது ட்ரைனிங் சென்டரில் பீக் ட்ரில்லிங் சைக்கிள்ஸ் பெக் ட்ரில்லிங் சைக்கிள் அப்படின்னு இருக்கலாம். G75 அது வந்து டர்னிங் சென்டரில் குரூவிங் சைக்கிள் குறிக்குது. G76 மல்டிபிள் த்ரெட் கட்டிங் சைக்கிள்ஸ். G80 எதை குறிக்குது? அது வந்து மெஷின் சென்டரில் கேண்ட் சைக்கிள் கேன்சர்னு சொல்கிறாங்க. G80 வந்து கேண்ட் சைக்கிள் கேன்சல் சொல்கிறாங்க. G81 அது வந்து ட்ரில்லிங் சைக்கிள் ஸ்பாட் போரிங் சொல்லியிருக்காங்க. ட்ரில்லிங் சைக்கிளில் ஸ்பாட் போரிங் தான் G81. G82 ட்ரில்லிங் சைக்கிள் கவுண்டர் போரிங். G84 அது டேப்பிங் சைக்கிள். டேப்பிங்னா இன்டர் த்ரெட் மேக் பண்ற ஆபரேஷன். G85 போரிங் சைக்கிள் சொல்றாங்க. G86 அதுவும் போரிங் சைக்கிள் தான். G87 பேக் போரிங் சைக்கிள். G90 அது வந்து டர்னிங் சென்டர்ல வந்து பாக்ஸ் டர்னிங் சைக்கிள். அதே மெஷினிங் சென்டர்ல வந்து அப்சல்யூட் மோட் ஆஃப் பொசிஷனிங் சொல்லிருக்காங்க. அடுத்து G91 அது மெஷினிங் சென்டர்ல இன்கிரிமெண்டல் மோட் ஆஃப் பொசிஷனிங் சொல்லிருக்காங்க. G92 டர்னிங் சென்டர்ல த்ரெட் கட்டிங். அதே மெஷினிங் சென்டர்ல ப்ரீசெட் ப்ரோக்ராம் 0 பாயிண்ட் சொல்லிருக்காங்க. G94 அது டர்னிங் சென்டர் வந்து பாக்ஸ் பேசிங் சைக்கிள். அது மெஷினிங் சென்டர்ல ஃபீட் பர் மினிட் கொடுத்திருக்காங்க. G95 அது மெஷினிங் சென்டர்ல ஃபீட் பர் ரிவல்யூஷன். G96 டர்னிங் சென்டர்ல கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ் ஃபீட் மீட்டர் பை மினிட் கொடுத்திருக்காங்க. G97 கான்ஸ்டன்ட் RPM. G98 ஃபீட் பர் மினிட். G99 ஃபீட் பர் சோ ரிவல்யூஷன். இன்னைக்கு ஜி கோட பத்தி நம்ம ஃபுல்லா எலாபரேட்டா சொல்லி கொடுத்த லட்சணம் எனக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம மனசார ப்ரே பண்ணிப்போம். அவர் இந்த கண்டென்ட் கொடுத்ததுக்காக வாழ்த்துவோம், பாராட்டுவோம், நன்றி தெரிவிப்போம். தேங்க்யூ.